அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம அகாடமி சார்பா வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கு மேக்ஸுக்கு நம்ம வீடியோ கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம பர்சன்டேஜ் தலைப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னமும் நீங்க பர்சன்டேஜுக்கான வீடியோ கிளாஸ் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு பிடிஎஃப் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஓகே, நம்ம சம்ஸை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்கு. அதனால ஒரு சில பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துக்கலாம். பார்த்துட்டோம்னா விகிதங்களின் பண்புகள். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம பிடிஎஃப் கொடுத்துட்டோம். அதனால ஜஸ்ட் இந்த பிடிஎஃப்ல என்னெல்லாம் இருக்கும் அதை எல்லாத்தையும் நீங்க ஒன் டைம் வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, விகிதங்களின் பண்புகள். விகிதங்களுக்கு அலகு இல்லை. உதாரணத்துக்கு நமக்கு 4:2 கொடுத்துருக்காங்கன்னா இதை நம்ம ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணும்போது 2ஆல் அடிச்சா நமக்கு 2 டைம், 2ஆல் அடிச்சா 1. அப்ப 2:1 கிடைக்குமா? இதை நம்ம இதுக்கு மேல பொதுவான என்னால டிவைட் பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது. அப்ப இதுக்கு மேல பண்ண முடியாதுன்னா இதுதான் நமக்கு எளிய வடிவம். சோ இந்த எளிய வடிவத்துக்கு நமக்கு அலகு இல்லை. ஓகேவா? அடுத்து உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா 8 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப 8:4, 4ஆல் அடிச்சா 1, 4ஆல் அடிச்சா 2, 2:1 கிடைச்சிருக்கு. இப்ப இதுக்கு மேல நம்மளால எளிய வடிவத்துக்கு மாற்ற முடியாது. அப்ப இதுக்கான அலகு இருக்கான்னு கேட்டா கிடையாது. சோ விகிதங்களுக்கு அலகு இல்லை. அடுத்து விகிதங்களின் இரு அளவுகளும் ஒரே அளவுடையதாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டா 4 கிலோமீட்டர் அடுத்து 400 மீட்டர் சொல்லியிருக்காங்க. இங்க கிலோமீட்டர்னு கொடுத்திருக்காங்க, இங்க மீட்டர் பேஸ் பண்ணி இருக்கு. ரெண்டுத்தையும் நம்ம ஒரே அழகா கொண்டு வரணும். அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு நமக்கு 1000 மீட்டர். அப்ப 4 கிலோமீட்டருக்கு 4000. சோ 4000 மீட்டருக்கும் 400 மீட்டருக்கு எப்படி ரேஷியோ பார்த்துட்டோம்னா ஜஸ்ட் இந்த 2 அடிச்சிடலாம். 4ஆல 4 அடிச்சா ஒரு டைம், 40 4ஆல் அடிச்சா 10. அப்ப ஆன்சர் 10:1. அடுத்து விகிதத்தின் உறுப்புகளின் வரிசையை மாற்றி எழுத முடியாது. அதாவது நமக்கு ஆன்சர் பார்த்துட்டோம்னா 4:1 அப்படின்னு கிடைக்கும் போது அதை 1:4 எழுதும் போது இந்த வேல்யூக்கு, அதாவது இந்த ரேஷியோக்கு இந்த ரேஷியோ ஈக்குவலான்னு கேட்டா கிடையாது. ஸோ ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு இதை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கூட கேட்க சான்சஸ் அதிகம். ஓகே, இனி டைரக்டா சம்ஸை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு பேசிக்கா ஒரு 6 கொஸ்டின் இருக்கு. ஜஸ்ட் இதை சால்வ் பண்ணி பார்த்துடலாம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள அளவை விகிதப்படுத்த இயலுமா அல்லது இயலாதான்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் செக் பண்ணிடலாமா? நமக்கு 5 மீட்டர் மற்றும் 100 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு 5 மீட்டர் கொடுத்திருக்காங்க, இங்க 100 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 2 அலகையும் நம்ம ஒரே அலகா கன்வெர்ட் பண்ணணும். சோ 100 சென்டிமீட்டர்ங்கிறத நமக்கு 5 மீட்டர்ல எத்தனைன்னு பார்க்கணும். இல்லைன்னா 5 மீட்டர் அப்படின்னா நமக்கு 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். அப்ப 5க்கு 500 சென்டிமீட்டரா? 500:100. சோ 2த்துக்கான விகிதம் எடுக்கும் போது ஜஸ்ட் 2 அடிச்சிடலாம். அப்ப 5:1 கிடைக்குமா? அவ்வளவுதான். அடுத்து இங்க ரூபாய் 5 மற்றும் 50 ஆரஞ்சுகள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா நமக்கு அலகு ஈக்குவலா கிடையாது. ஏன்னா இங்க மணியை பேஸ் பண்ணி இருக்கு, இங்க ஆரஞ்சு பழத்துடைய எண்ணிக்கையை பேஸ் பண்ணி இருக்கு. அப்ப அமௌண்ட்டை நம்ம ஆரஞ்சு பழத்துடைய எண்ணிக்கை கூட நம்ம கம்பேர் பண்ணி ரேஷியோ கால்குலேட் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. அடுத்து 2 மீட்டர் மற்றும் 75 மில்லி லிட்டர். அதாவது நமக்கு 2 மீட்டர் அப்படின்னு நமக்கு நீளத்தை பேஸ் பண்ணி இருக்கு, 75 மில்லி லிட்டர் அதாவது அளவை பேஸ் பண்ணி இருக்கு. நம்ம நீளத்தை அளவு கூட கம்பேர் பண்ணி ரேஷியோ கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. அடுத்து 7 கிலோமீட்டர் மற்றும் 700 மீட்டர். அப்ப 7 கிலோமீட்டரை நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர். அப்ப 7 கிலோமீட்டர்னா 7000. சோ 7000:700. 2த்துக்கும் ரேஷியோ எடுத்தோம்னா ஜஸ்ட் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். 2 ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா 7ஆல் அடிச்சா 1 டைம், 70 7ஆல் அடிச்சா நமக்கு 10 டைம். அப்ப 10:1. ரொம்ப ஈஸியா தானே இருக்கு. அடுத்து 3 கிலோகிராம் உருளைக்கிழங்குகள் மற்றும் 2 கிலோகிராம் வெங்காயங்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரேஷியோ பார்த்துட்டோம்னா 3:2.
ஏன்னா இதுக்கு மேல இதை நம்மளால டிவைட் பண்ண முடியாது. அடுத்து 10 சென்டிமீட்டர் மற்றும் 32 எழுதுகோள் சொல்லியிருக்காங்க. அதாவது 10 சென்டிமீட்டர், அதாவது அளவை பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. இங்க எண்ணிக்கையை பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டுத்துக்கும் நம்ம விகிதம் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா அலகுகள் சேம் யூனிட்டா இருந்தா மட்டும்தான் நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். ஆனா இங்க கொடுத்திருக்கக்கூடிய யூனிட் பார்த்துட்டோம்னா ரெண்டுமே டிஃபரெண்ட். ஏன்னா நமக்கு 10 சென்டிமீட்டர் அப்படிங்கறது நமக்கு அளவை பேஸ் பண்ணி இருக்கு. அதுவே 32 எழுதுகோள், அதாவது எண்ணிக்கையை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ அப்போ நம்ம ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. இதெல்லாம் அடிப்படையா இருக்கக்கூடிய கான்செப்ட் தான். ஜஸ்ட் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகே, அடுத்து எடுத்துக்காட்டு 3.1. 20:5 என்ற விகிதத்தை எளிய வடிவில் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 20/5. ஸோ 5ஆல் அடிச்சா 1 டைம், 20 5ஆல் அடிச்சா 4 டைம். அப்ப 4:1. ஸோ ஆன்சர் 4:1. இதெல்லாம் பேசிக்கான சம் தான். ஸோ உங்களுக்கு பேசிக்ல இருந்து நீங்க சால்வ் பண்ணனா மட்டும்தான் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா சம் கொடுத்தாலும் அதை நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அதனால அடிப்படையில இருந்து எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க அடிப்படையில இருந்து கத்துக்கோங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 3.2. 500 கிராமுக்கும் 750 கிராமுக்கும் உள்ள விகிதத்தை எளிய வடிவில் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 500/750. ஸோ 750 அடிச்சா 1 டைம், 750 அடிச்சா 2 டைம். அப்ப 2:1. இதை நம்ம எடுத்து எழுதிதான் சால்வ் பண்ணணுமான்னு கேட்டா அவசியமே இல்லை. டைரக்டா கொஸ்டினோடய நம்ம அடிச்சிடலாம். ஏன்னா 750ங்கிறது 1 டைம், 750னா 2 டைம். அப்ப 2:1. ஜஸ்ட் எடுத்து எழுதிட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாம இருக்க சான்சஸ் அதிகம். ஏன்னா எடுத்து எழுதாம அப்படியே சால்வ் பண்ணும்போது ஒரு சில இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க எடுத்து எழுதி சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு மிஸ்டேக் ஆக சான்ஸ் கிடையாது. அடுத்து 3வது சம். மாதவியும் அன்புவும் 2 மேசைகளை முறையே 750 மற்றும் 900க்கு வாங்கினார்கள். அன்பும் மாதவியும் வாங்கிய மேசைகளின் விலைகளின் விகிதத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. 2 பேருடைய பிரைஸ் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கான ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நமக்கு முதல்ல மாதவிக்கு 750, அடுத்து அன்புக்கு 900 கொடுத்திருக்காங்க. ஆனா கேட்கும் போது அன்பு உடைய ரேஷியோவுமே அடுத்து மாதவியுடைய ரேஷியோவும் கேட்டிருக்காங்க. அப்ப அன்புக்கு பார்த்துட்டோம்னா 900, அடுத்த மாதவிக்கு பார்த்துட்டோம்னா 750. நீங்க அவசரப்பட்டு 750 டிவைட் பை 900 போட்டு ரேஷியோ கண்டுபிடிச்சு 5:6 எழுதுனீங்கன்னா அந்த ஆன்சர் தப்பு. ஓகேவா? சோ அவங்களுக்கு பார்த்துட்டோம்னா அன்பு முதல்லையும் அடுத்து மாதவி 2ஆவதாவும் கேட்டிருக்காங்க. சோ அப்ப கால்குலேட் பண்ணிடலாமா? ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். அடுத்து 5ஆல் அடிச்சா நமக்கு 15, 5ஆல் அடிச்சா நமக்கு 18. அடுத்து 3ஆல் அடிச்சா நமக்கு 5, 3ஆல் அடிச்சா 6. அப்ப 6:5 கிடைக்குமா? இல்லைன்னா நீங்க எப்பவும் போல 900 டிவைட் பை 750ன்னு போட்டு சால்வ் பண்ணாலும் ஓகே தான். ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். அடுத்து 5ஆல் அடிச்சா நமக்கு 15, அடுத்து 5ஆல் அடிச்சா 18. அடுத்து 3ஆல் அடிச்சா 5 டைம், 3ஆல் அடிச்சா 6 டைம். அப்போ ஃபைனல் பார்த்துட்டோம்னா 6, 5 இதுக்கு மேல டிவைட் பண்ண முடியாது. அப்ப 6:5. ஆன்சர் 6:5. ஜஸ்ட் இந்த இடத்துல நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆர்டரை அப்படியே சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல எல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ண சான்சஸ் அதிகம். ஏன்னா நம்ம கீழே இருக்கக்கூடிய வேல்யூ பார்க்காம அப்படியே 750/900க்கு ரேஷியோ கால்குலேட் பண்ணி 5:6ன்னு ஆன்சர் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால இந்த இடத்த கொஞ்சம் கவனமா பார்த்து சால்வ் பண்ணணும். ஸோ ஆன்சர் பார்த்துட்டோம்னா 6:5. ஓகே, அடுத்து 4வது சம். 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்துக்கும் இடையே உள்ள விகிதத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு 40 நிமிடம்னு சொல்லிட்டாங்க, ஆனா 1 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. அப்ப அழகா நம்ம ஈக்குவலா கொண்டு வரணும். அப்போ 1 ஹவருக்கு நமக்கு 60 நிமிஷம் இல்லையா? அப்ப ஸோ 40 டிவைட் பை 60. ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 2ஆல் அடிச்சா நமக்கு 2 டைம், 2ஆல் அடிச்சா 3. அப்ப 2:3. அவ்வளவுதான். உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஆனா நீங்க 1 டைம் எழுதி சால்வ் பண்ணினா மட்டும்தான் எந்த டாபிக்கும் நம்ம ஈஸியா எக்ஸாம்ல ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அடுத்த சம்.
நமக்கு பார்த்துட்டோம்னா இங்க ஒரு 4 சம் பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. சரி, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விகிதத்தை எளிய வடிவில் எழுதி அட்டவணையை நிரப்புகன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு முதல்ல பார்த்துட்டோம்னா 15 மாணவிகளுக்கும் 10 மாணவர்களுக்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. அப்ப 15:10 5ஆல் அடிச்சா 3, 5ஆல் அடிச்சா 2. அப்ப 3:2 அவ்வளவுதான். சேம் அதே போல அகைன் இருக்கக்கூடிய, அதாவது மீதி இருக்கக்கூடிய 3 வேல்யூக்கும் பார்க்கணும். அடுத்து 1 மீட்டர் 25 சென்டிமீட்டருக்கும் 2 மீட்டருக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. 1 மீட்டர் அப்படின்னா நமக்கு 100 சென்டிமீட்டர். அது கூட 25 சென்டிமீட்டர் ஆட் பண்ணும்போது 125 சென்டிமீட்டர். அடுத்து 2 மீட்டர், 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். அப்ப 2 மீட்டருக்கு 200 சென்டிமீட்டர். அப்ப 125க்கும் 200க்கும் பார்க்கணும். 25ஆல் அடிச்சா நமக்கு 5 டைம், 25ஆல் அடிச்சா 8. அப்ப ஆன்சர் 5:8. இதெல்லாம் பேசிக் தான். அடுத்து 3 கிலோகிராமுக்கும் 750 கிராமுக்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. அதாவது இங்க கிலோகிராம் பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க, இங்க கிராம பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அப்ப 2 வேல்யூஸும் ஈக்குவல் பண்ணணும். அப்போ 1 கிலோக்கு நமக்கு 1000 கிராம். அப்போ 3 கிலோகிராமுக்கு 3000. ஸோ 3000த்துக்கும் 750க்கு இருக்கக்கூடிய ரேஷியோ பார்க்கணுமா? ஜஸ்ட் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். அப்ப 75 நம்ம 300ஆல டிவைட் பண்ணணும். ஸோ நமக்கு 75 அடுத்து எத்தனை டைம் கிடைக்கும்? 2 டைம்னா 150, 4 டைம்னா 300. அப்ப 4:1. அவ்வளவுதான். அடுத்து 70 நிமிடத்திற்கும் 30 நிமிடத்திற்கும் உள்ள விகிதம். அதாவது 70 டிவைட் பை 30. ஜஸ்ட் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாமா? அப்போ ஃபைனலா 7:3. அவ்வளவுதான்ப்பா. ஸோ ரொம்ப ஈஸி தானே? ஓகே, அடுத்து பயிற்சி 3.1. ஜஸ்ட் இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளவு சம் சால்வ் பண்ணணுமோ அதை பேஸ் பண்ணி இங்க ஒரு 11 சம் கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ணிடலாமா? கோடிட்ட இடங்களை நிரப்புக. ரூபாய் 3க்கும் ரூபாய் 5க்கும் உள்ள விகிதம். நம்ம இதுக்கு மேல டிவைட் பண்ண முடியாது, அதனால 3:5 அப்படியே எடுத்துக்கலாமா? அடுத்து 3 மீட்டருக்கும் 200 சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம். 3 மீட்டர் அப்படின்னா 300 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்து 200 சென்டிமீட்டர். ஏன்னா நமக்கு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். அப்போ 3 மீட்டர் அப்படின்னா 300 சென்டிமீட்டர். ஜஸ்ட் இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சிடலாம். பேலன்ஸ் 3:2. ஏன்னா அதுக்கு மேல நம்மளால டிவைட் பண்ண முடியாது. அடுத்து 5 கிலோமீட்டருக்கும் 400 மீட்டருக்கும் உள்ள விகிதம். நமக்கு கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர். அப்ப 5ன்னா 5000. ஸோ 5000 மீட்டருக்கும் 400 மீட்டருக்கு கூட ரேஷியோ பார்க்கணும். ஜஸ்ட் இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சிடலாமா? அடுத்து 2ஆல் அடிச்சா நமக்கு 2 டைம் 50 2ஆல் அடிச்சு 25. அப்போ 25 2ஆல டிவைட் பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது. அப்ப 25:2. அவ்வளவுதான்ப்பா. அடுத்து 75 பைசாவுக்கும் ரூபாய் 2க்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. அதாவது 1 ரூபிக்கு நமக்கு 100 பைசா இல்லையா? அப்ப 75 பைசாவுக்கும் 200 பைசாவுக்கும் உள்ள ரேஷியோ பார்க்கணும். அப்ப 75 டிவைட் பை 200. ஏன்னா 2 ரூபாய்க்கு தானே கேட்டிருக்காங்க. அப்ப 25ஆல் அடிச்சா 3, 25ஆல் அடிச்சா 8. அப்ப 3:8. அவ்வளவுதான்ப்பா. ஓகே, அடுத்து கீழ்காணும் கூற்றுகள் சரியா தவறா என கூறுகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் கூற்று பார்த்துட்டோம்னா 130 சென்டிமீட்டருக்கும் 1 மீட்டருக்கும் உள்ள விகிதம் 13:10ன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு 130 சென்டிமீட்டருக்கும் 1 மீட்டர் அப்ப 100 சென்டிமீட்டர். ஸோ 2த்துக்கும் உள்ள விகிதம் 13:10. ஜஸ்ட் இந்த ஜீரோக்கு அடிச்சிடலாம். பார்த்துட்டோம்னா 13:10 கரெக்டா தான் இருக்கு. அடுத்து விகிதத்தின் ஏதேனும் உறுப்பு மதிப்பு 1ஆக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு 5:20க்கு ரேஷியோ கால்குலேட் பண்ண சொன்னா 5ஆல் அடிச்சா 1 டைம், 20 5ஆல் அடிச்சா 4 டைம். நமக்கு இங்க 1ஆக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நமக்கு வேல்யூ 1 கிடைக்கும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கு. ஸோ நம்ம கான்செப்டை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதை நீங்க சம்ம சால்வ் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு ஆன்சர் பண்றது ஈஸியா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம தப்பு பண்ண சான்சஸ் அதிகம். ஓகே, அடுத்து 3வது சம். கீழ்காணும் விகிதங்களுக்கு எளிய வடிவம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். 5ஆல் அடிச்சா 3 டைம், 5ஆல் அடிச்சா 4 டைம். அப்போ 3:4. அடுத்து 8ஆல் அடிச்சா 3, 8ஆல் அடிச்சா 4. அப்ப 4:3. அடுத்து
ஸோ 7ஆல 15ங்கிறது பொதுவான என்னால் டிவைட் பண்ண முடியாது, அதனால அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா அவ்வளவுதான் எளிய வடிவம். அடுத்து 12:27. நமக்கு 3ஆல் அடிச்சா 4 டைம், 3ஆல் அடிச்சா 9. அப்ப 4:9. அடுத்து 75:100. ஸோ 75ங்கும்போது 75ஆல் அடிச்சா 3 டைம், 175ஆல் அடிச்சா 4 டைம், அவ்வளவுதான். ஸோ அப்ப 4 ரேஷியோக்கான எளிய வடிவம் பார்த்துட்டோம்னா 3:4, 4:3. இந்த வேல்யூக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு பொதுவான என்னால டிவைட் பண்ண முடியாது, அதனால அதை அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து 4:9, 3:4. ஓகே, அடுத்து அகிலன் 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறான், செல்வி 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறாள் எனில் அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கு இடையே உள்ள விகிதத்தை எளிய வடிவில் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கொஸ்டின் தான் பெருசா கொடுத்திருக்காங்க, ஆனா ஒண்ணுமே இல்லை. நமக்கு 10 கிலோமீட்டருக்கும் 6 கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய ரேஷியோ மட்டும் பார்த்தா போதும். 2ஆல் அடிச்சா 3, 2ஆல் அடிச்சா 5, அவ்வளவுதான். இதுக்கு மேல டிவைட் பண்ண முடியாது. அப்ப 5:3, அவ்வளவுதானே. அடுத்து ஒரு மிதிவண்டியின் நிறுத்த கட்டணம் 5, மேலும் ஒரு இருசக்கர மோட்டார் வாகனத்தின் நிறுத்த கட்டணம் 15. மிதிவண்டி மற்றும் இருசக்கர வாகனம் மோட்டார் வாகன நிறுத்த கட்டணங்களுக்கு இடையே உள்ள விகிதத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 5, 15 ரெண்டுத்துக்கும் ரேஷியோ பார்க்கணும். ஸோ 5ஆல் அடிச்சா 1 டைம், 5ஆல் அடிச்சா 3 டைம், அப்போ 1:3, அவ்வளவுதான். அடுத்து ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணாக்கர்களில் 30 பேர் மாணவர்கள் எனில். ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒரே வேல்யூ வச்சு நம்ம 3 சம் சால்வ் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. நமக்கு மாணவர்கள் 30 பேர். அப்ப 50ல 30 மைனஸ் பண்ணும்போது மாணவிகளுக்கான எண்ணிக்கை தெரிஞ்சிடும். அப்ப 20 இல்லையா? ஸோ அப்ப இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். ரேஷியோ பார்த்துட்டோம்னா 3:2, அவ்வளவுதான்ப்பா. அடுத்து மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. நமக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட் பார்த்துட்டோம்னா 50 ஸ்டூடெண்ட் இல்லையா? ஸோ 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அதுல 30 பேர் மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுல இந்த இடத்துல நமக்கு மாணவிகள் எண்ணிக்கை அப்ப 20, அடுத்து மொத்த மாணாக்கர்கள் 50. ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். அப்ப 2:5. அடுத்து மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. நமக்கு மாணவர்கள் 30, மொத்த மாணாக்கர்கள் 50. ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாமா? அப்ப ஆன்சர் 3:5. ஜஸ்ட் இந்த 5 சம் உங்களால சால்வ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அதனால வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த 5 சம் மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஜஸ்ட் நீங்க வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு பழக்கம் வரும். ஓகே, 7வது கொஸ்டின். 1க்கும் 20 பைசாவுக்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்குங்க. அதாவது 1 ரூபீஸ்க்கும் 20 பைசாவுக்கு இருக்கக்கூடிய ரேஷியோ பார்க்கணும். நமக்கு 1 ரூபி அப்படின்னா 100 பைசா. அப்ப 100க்கும் 20க்கு இருக்கக்கூடிய ரேஷியோ பார்த்துட்டோம்னா 5:1 எழுதலாமா? அப்ப 5:1. அடுத்து 1 லிட்டருக்கும் 50 மில்லி லிட்டருக்கும் உள்ள விகிதம். 1 லிட்டர் அப்படின்னா நமக்கு 1000 மில்லி லிட்டர். அப்ப 1000 மில்லி லிட்டருக்கும் 50 மில்லி லிட்டருக்கு இருக்கக்கூடிய ரேஷியோ பார்க்கணும். ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 5ஆல் அடிச்சா 1 டைம், 5ஆல் அடிச்சா 20. அப்ப 20:1, ஆன்சர் சி. அடுத்து ஒரு ஜன்னலின் நீள அகலங்கள் முறையே 1 மீட்டர் மற்றும் 70 சென்டிமீட்டர் எனில் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. 1 மீட்டர்னு கொடுத்துட்டு அடுத்து 70 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. 2 யூனிட்டும் நம்ம சேமா கொண்டு வரணும். அப்போ 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டருக்கும் 70 சென்டிமீட்டருக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ பார்க்கணும். ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம், அவ்வளவுதான். இப்ப பொதுவான என்னால டிவைட் பண்ண முடியாது. அப்ப 10:7, ஆப்ஷன் டி. அடுத்து முக்கோணம் மற்றும் செவ்வகத்தின்
பக்கங்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையே உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. இப்ப முக்கோணம் அப்படின்னா நமக்கு 3 பக்கம், அதுவே செவ்வகம் அப்படின்னா 4 பக்கம் இல்லையா? சோ அப்ப 3:4 ஆப்ஷன் பி. அடுத்து, அழகனின் வயது 50 மற்றும் அவரது மகனின் வயது 10 எனில் அழகன் மற்றும் அவரது மகனின் வயதுக்கான விகிதத்தின் எளிய வடிவம் கேட்டிருக்காங்க. அதாவது 50:10க்கான ரேஷியோ என்னன்னு பார்க்கணும். ஸோ 50 டிவைட் பை 10. ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். அப்ப 5:1. ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளவுதான், ரொம்பவுமே ஈஸி தான். அடுத்து சமான விகிதங்கள். ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஒன் டைம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு மெட்டீரியல் கையில கொடுத்தாச்சு, அதனால நீங்க ஒன் டைம் படிச்சு பார்த்துக்கோங்க போதும். ஓகே, நமக்கு இங்க பார்த்துட்டோம்னா ஒரு 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது சமான விகிதமா இல்லையான்னு எப்படி கால்குலேட் பண்ணணும்னு இப்ப பார்த்துடலாம். பார்த்துட்டோம்னா நமக்கு நீளம் 2 சென்டிமீட்டரும் அகலம் 1 சென்டிமீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டர், அடுத்து நீளம் 2 சென்டிமீட்டர். அப்போ 1:2 எழுதலாமா? அடுத்து செகண்ட் பாக்ஸ் பார்த்துட்டோம்னா அகலம் 2 சென்டிமீட்டர், நீளம் 4 சென்டிமீட்டர். அப்ப 2:4. அதே போல 4:8 எழுதலாமா? சோ இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது 1:2 கிடைச்சதுன்னா இந்த வேல்யூ நமக்கு சமான விகிதத்துல தான் இருக்கு. ஓகேவா? சோ 2ஆல் அடிச்சா நமக்கு 1 டைம், 2ஆல் அடிச்சா 2. அப்ப பார்த்துட்டோம்னா 1:2 தான் கிடைக்குது. அதே போல அடுத்து 4ஆல் அடிச்சா 1, 4ஆல் அடிச்சா 2. அப்ப 1:2 தான் கிடைக்குது. சோ அப்ப இதுதான் சமான விகிதங்கள். ஓகேவா? சோ நமக்கு டெஃபினேஷன் கொடுக்கும்போது அப்படிதான் கொடுத்திருப்பாங்க. பார்த்துட்டோம்னா தொகுதி மற்றும் பகுதியை ஒரே எண்ணால் பெருக்கவோ அல்லது வகுக்கவோ செய்தால் சமான விகிதங்களை பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ கீழ்காணும் எடுத்துக்காட்டின் மூலம் இதனை புரிந்து கொள்ளலாம். கீழே கொடுக்கப்பட்ட செவ்வகங்களின் அகலம் மற்றும் நீளத்திற்கு இடையே உள்ள விகிதங்களை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ நமக்கு ரேஷியோ பார்த்துட்டோம்னா சேமா தான் இருக்கு, அதனால இது சமான விகிதம் தான். உங்களுக்கு எக்ஸாம்ல பார்த்துட்டோம்னா கீழே கொடுக்கப்பட்டது எது சமான விகிதம் அல்லன்னு கேட்கலாம், இல்லைன்னா சமான விகிதத்தை காண்கன்னு கேட்கலாம். ஜஸ்ட் நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணாம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு இங்க 3 சம் கொடுத்துருக்காங்க. சோ பார்த்துட்டோம்னா சமான விகிதங்களை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சால்வ் பண்ணிடலாமா? நமக்கு 1:3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பின்னமா எழுதும் போது 1/3ன்னு எழுதலாம். ஸோ நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 1/3 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணும்போது 2/6ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சமான விகிதத்துக்கு டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 2ஆல் அடிச்சா 1, 2ஆல் அடிச்சா 3. சேம் வேல்யூ கிடைச்சிருச்சா? அடுத்து ஸோ சேம் வேல்யூ 3ஆலையும் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 வேல்யூஸுமே சேம் வேல்யூவால மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. மேலையும் 3ஆல மல்டிபிள் பண்ணிட்டு கீழேயும் 3ஆல மல்டிபிள் பண்றாங்க. ஃபைனலா அந்த வேல்யூ நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 1:3 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்ப 3ஆல 3 அடிச்சா 1 டைம், 3ஆல 9 அடிச்சா சரி 9ஆல 3 அடிச்சா 3 டைம். அப்ப பார்த்துட்டோம்னா ஃபைனல் ஆன்சர் 1:3 தானே. அதே போல 2ஆவதுக்கும் 3ஆவதுக்கும் கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணலாமா? ஜஸ்ட் இப்ப 2ஆல மல்டிபிள் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல 2ஆல தானே மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. 2ஆல மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, அடுத்து 3ஆல மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் 2ஆலையும் 3ஆலையும் சேம் வேல்யூ மல்டிபிள் பண்ணணும், அவ்வளவுதான். 3 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 6 கிடைக்கும். அடுத்து 7னா 14. அடுத்து 3 நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ணா 9. அடுத்து 7 3ஆல மல்டிபிள் பண்ணா 21. இப்ப இது 2 நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாமா? சோ நம்ம 2ஆல அடிச்சா 3, 2ஆல அடிச்சா 7. அப்ப 3:7 தானே கிடைக்கும். அதே போல இங்க 3ஆல நம்ம டிவைட் பண்ணா 3ஆல அடிச்சா 3, 3ஆல அடிச்சா 7. அப்ப 3:7. சோ அவ்வளவுதான் சமான விகிதங்கள். அடுத்து 5:8. அதே போல 2ஆல மல்டிபிள் பண்ணுங்க, அடுத்து 3ஆல மல்டிபிள் பண்ணுங்க, அவ்வளவுதான். சோ 2ஆல மல்டிபிள் பண்ணா 10/16ன்னு கிடைக்கும். 3ஆல மல்டிபிள் பண்ணும்போது 15/24ன்னு கிடைக்கும். சோ 2ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 5, இங்க 2ஆல அடிச்சா 8. சோ அப்ப 5:8. அதே போல 2ஆல அடிச்சா சரி 3ஆல அடிச்சோம்னா நமக்கு 5, 3ஆல அடிச்சா 8. அப்ப 5:8. அவ்வளவுதான். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த கான்செப்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஏன்னா நமக்கு எக்ஸாம்ல இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க சான்சஸ் அதிகம். ஓகே, அடுத்து
கொடுக்கப்பட்டுள்ள விகிதங்களுக்கு 3 சமான விகிதங்களை கண்டறிந்து பெட்டிகளில் நிரப்புக சொல்லியிருக்காங்க. நமக்கு ரேஷியோ கொடுத்துட்டு ஒரு பாக்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துல என்ன வேல்யூ வரும்னு கேட்டிருக்காங்க. இப்ப 4 2ஆல மல்டிபிள் பண்ணா 8 கிடைக்கும். அப்ப 5 2ஆல மல்டிபிள் பண்ணா 10 கிடைக்குமா? அவ்வளவுதான். அதே போல 5 10ஆல மல்டிபிள் பண்ணா 50 கிடைக்கும். அப்ப 4 10ஆல மல்டிபிள் பண்ணா 40 கிடைக்கும். அடுத்து 4 3ஆல மல்டிபிள் பண்ணா 12. அப்ப 5 3ஆல மல்டிபிள் பண்ணா 15. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி தானே? அடுத்து செகண்ட் 2 5ஆல மல்டிபிள் பண்ணா 10 கிடைக்கும். அப்ப 7 5ஆல மல்டிபிள் பண்ணா 35. அடுத்து 7 2ஆல மல்டிபிள் பண்ணா 14. அப்ப 2 2ஆல மல்டிபிள் பண்ணா 4. அடுத்து 7 7ஆல மல்டிபிள் பண்ணா 49. அப்போ 2ஆல 7 மல்டிபிள் பண்ணா நமக்கு 14. இல்ல 49ங்கிறது எந்த வேல்யூன்னு தெரியலன்னா ஜஸ்ட் 49 நீங்க 7ஆல டிவைட் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்து கிடைச்ச ஆன்சர் நீங்க 2ஆல மல்டிபிள் பண்ணாலும் ஓகே தான். அடுத்து 8ஆல 32ங்கிறது எத்தனை டைம் பார்த்துட்டோம்னா 4 டைம். ஸோ 32 நம்ம 8ஆல டிவைட் பண்ணா 4 கிடைக்கும். அப்ப 5 4ஆல மல்டிபிள் பண்ணா 20. அடுத்து ஸோ 5 10 டைம்னா 50. அப்ப 8 10 டைம்னா 80. அடுத்து 8 2ஆல மல்டிபிள் பண்ணா 16. அப்ப 5ஆல மல்டிபிள் பண்ணும்போது, அதாவது 5 நம்ம 8ஆல மல்டிபிள் பண்ணும்போது 40. சரி, 8 2ஆல பண்ணும்போது 16. 5 2ஆல பண்ணா 10. அவ்வளவுதான். ஸோ ஜஸ்ட் அந்த வேல்யூஸை மட்டும் நீங்க பார்த்து கவனமா மல்டிபிள் பண்ணி ஆன்சர் பண்ணனா போதும். அடுத்து கொடுக்கப்பட்ட விகிதங்களுக்கு எளிய வடிவத்தை கண்டு அட்டவணையை நிரப்புக. அதாவது ரேஷியோ கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். இப்ப 5:60 கொடுத்திருக்காங்க. 5ஆல அடிச்சா 1 டைம், 60 5ஆல அடிச்சா 12. அப்போ 1:12 தான். அது அடுத்து இங்க பார்த்துட்டோம்னா 4000:6000 கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் 3 0க்கு 3 0 அடிச்சிடலாம். அடுத்து 2ஆல அடிச்சா 2 டைம், 2ஆல அடிச்சா 3. அப்ப 2:3. இல்ல நீங்க எடுத்துதான் சால்வ் பண்ணணும்னாலும் ஓகே தான். ஜஸ்ட் 3 0க்கு 3 0 அடிச்சிடலாம். 2ஆல அடிச்சா 3 டைம், 2ஆல அடிச்சா 2 டைம். அப்ப 2:3. அடுத்து அதே போல இந்த 2 0க்கு 2 0 அடிச்சிடலாமா? 11ஆல 55 அடிச்சா 5 டைம். அப்போ 1:5. அவ்வளவுதான்ப்பா. நான் உங்களுக்கு சால்வ் பண்ணும்போது ரொம்பவுமே ஈஸியா தான் இருக்கும். ஆனா நீங்க கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு 1 டைம் நீங்க எழுதி ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இந்த டாபிக் ரொம்பவுமே ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, அடுத்து எடுத்துக்காட்டு 3.5. குமரனிடம் ரூபாய் 600 உள்ளது. அதனை விமலாவிற்கும் யாழினிக்கும் 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார். இருவரில் யாருக்கு அதிக தொகை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 600 நம்ம 2:3ல பிரிச்சு கொடுக்கணும். அதுல யாருக்கு அதிகமா கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்ப அதிகமா இருக்கக்கூடிய ரேஷியோ பார்த்துட்டோம்னா 3. அப்போ யாருக்கு அதிகமா கிடைக்கும்னு பார்த்துட்டோம்னா யாழினிக்கு தான். ஏன்னா விமலாக்கு 2, யாழினிக்கு 3. ஆனா அந்த அதிகமா இருக்கக்கூடிய தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 2 பேர்த்துக்குமே கால்குலேட் பண்ணணும். அப்ப பார்த்துட்டோம்னா டோட்டல் ரேஷியோ 5. அப்ப 600 × 2 / 5. ஸோ 5ஆல 600 அடிச்சா எத்தனை டைம் கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 12 டைம்னா 60. அப்ப 120. 120 2ஆல மல்டிபிள் பண்ணா 240. அதாவது விமலாக்கு. அடுத்து அதே 3ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு 360. ஏன்னா நமக்கு 120 கிடைச்சிருச்சு. ஜஸ்ட் அடுத்த விஷயம் 3. அப்போ 3ஆல மல்டிபிள் பண்ணும்போது 360 கிடைக்கும். இல்ல எடுத்துதான் சால்வ் பண்ணணும்னா ஜஸ்ட் 600 × 3 / 5. ஏன்னா அடுத்த விஷயம் 3. 5ஆல 600 அடிச்சா நமக்கு 120. 3ஆல 120 மல்டிபிள் பண்ணும்போது பார்த்துட்டோம்னா 360. ஸோ யாழினிக்கு 360. அடுத்து விமலாக்கு 240. 2 பேர்த்துல அதிகமா இருக்கிறது யாழினிக்கு தான். அந்த தொகையோட எண்ணிக்கை பார்த்துட்டோம்னா இங்க ஒரு 60, அடுத்து ஒரு 60. அப்போ 120. ஸோ யாழினிக்கு 120 ரூபாய் அதிகமா இருக்கு. ஓகே, அடுத்து பயிற்சி 3.2. ஸோ சேம் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணின மாதிரியே தான். ஜஸ்ட் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க இந்த 3 சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, பாத்துலாமா? 3 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 9 கிடைக்கும். அப்ப 5 3 மல்டிபிள் பண்ணா 15. அவ்வளவுதான்ப்பா. அடுத்து 5 2 மல்டிபிள் பண்ணா 10. அப்ப 4 2 மல்டிபிள் பண்ணா 8. அடுத்து ஸோ இங்க r:1 டேஷ் கொடுத்துட்டு அது ஈக்குவல் டு 1:2ன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டோம்னா 1ஆல 6 மல்டிபிள் பண்ணா 6 தான் கிடைக்கும். அப்ப 2ஆல 6 மல்டிபிள் பண்ணா 12 கிடைக்கும் இல்லையா? ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 2 பாக்ஸ் பேஸ்ட் பண்ணி ஃபில் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த வேல்யூ வச்சு இங்க நம்ம ஃபில் பண்ணணும். ஆனா இப்ப பார்த்துட்டோம்னா ஃபைனல் வேல்யூ வச்சு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூவை ஃபில் பண்ணணும். பார்த்துட்டோம்னா 1ஆல 6 மல்டிபிள் பண்ணா 6 தான் கிடைக்கும். அப்ப 2ஆல 6 மல்டிபிள் பண்ணும்போது 12 கிடைக்கும். அவ்வளவுதான். ஸோ ரொம்பவுமே ஈஸி தான். அடுத்து இங்க பார்த்துட்டோம்னா அடின்னு கொடுத்துட்டு அடுத்து அங்குலம் கொடுத்துருக்காங்க. 12 24. அப்ப 12 இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. அப்ப 12ன்னா 3ஆல 12 மல்டிபிள் பண்ணும்போது 36. அப்ப 72ங்கிறது எத்தனாவதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 72 டிவைட் பை 12. ஸோ 10 டைம்னா 60. அப்ப 5 டைம்னா 60. 6 டைம்னா 72. அடுத்து அதே போல நாட்கள் கொடுத்துட்டு அது வாரங்கள் சொல்லியிருக்காங்க. 1 வீக் நமக்கு 7 டேஸ் இல்லையா? ஸோ 1 வீக் அப்படின்னா நமக்கு 7 டேஸ். அப்ப 28 நாள்னா நமக்கு 4 வாரங்கள். அடுத்து 21ன்னா 3 வாரங்கள். அடுத்து 2 வாரத்துக்கு 14. 63ன்னா 63 டிவைட் பை 7. அப்போ 9. ஸோ அப்போ 9 வாரம். அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் பேசிக்கா இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். அடுத்து சரியா தவறா எனக்கு ஒருன்னு சொல்லியிருக்காங்க. 5:7 என்பது 21:15க்கு சமான விகிதம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 5 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணா 10. 7 2ஆல பண்ணா 14. அடுத்து 3ஆல பண்ணா 15. 7 3ஆல பண்ணா 21. ஸோ இப்ப சமான விகிதத்தில் இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா நமக்கு 15:21ன்னு கிடைக்கணும். ஆனா 21:15ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது சமான விகிதமானு கேட்டா கிடையாது. ஸோ நமக்கு சரியா தவறானதான் கேட்டிருக்காங்க. அப்ப இல்லை. அடுத்து 40ஐ 3:2 என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் மிகப்பெரிய பங்கு 24 ஆகும். அதாவது 40ல 3உடைய ரேஷியோக்கான பங்கு 24. ஏன்னா மிகப்பெரிய எண்ணா 3 தான். அதுக்கான பங்கு தான் 24ன்னு சொல்லியிருக்காங்க. கால்குலேட் பண்ணிடலாமா? ஸோ 40 × 3/5. ஏன்னா டோட்டல் ரேஷியோ நமக்கு 5. 5ஆல 40 அடிச்சா நமக்கு 8. 8ஆல 3 மல்டிபிள் பண்ணும்போது 24. ஓகே, அப்ப வேல்யூ சேமா தான் இருக்கு. அப்ப ஆன்சர் கரெக்ட் தான். அடுத்து கீழ்காணும் விகிதங்களுக்கு 2 சமான விகிதங்களை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. சமான விகிதம்னா நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். 2ஆல மல்டிபிள் பண்ணுங்க. அடுத்து 3ஆல மல்டிபிள் பண்ணுங்க. ஜஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ் அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. பண்ணலாமா? ஸோ 3 2ஆல பண்ணா 6. அடுத்து 4. ஸோ 2 டைம் கேட்டிருக்காங்க. அப்ப 2 டைம் எழுதலாம். அப்ப 3 3ஆல மல்டிபிள் பண்ணா 9. அடுத்து 6. ஸோ அவ்வளவுதான். அடுத்து அதே போல இங்க 1:6ன்னு கொடுத்துருக்காங்க. 2ஆல மல்டிபிள் பண்ணா 2:12. 3ஆல மல்டிபிள் பண்ணா 3:18. அவ்வளவுதானே? அடுத்து 5:4. அதே போல 2 டைம் எழுதிடலாமா? ஸோ 2ஆலன்னா 10:8. 3ஆலன்னா 15:12. ஸோ ரொம்ப ஈஸி தானே? அடுத்து கீழ்காணும் விகிதங்களில் எது பெரிய விகிதம்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா டைரக்டா நீங்க எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணிடுங்க. அதுதான் நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம்னா 4:5ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 8:15. இப்போ 5க்கு 15க்கு எல்சிஎம் எடுத்தா 15 கிடைக்குமா? அப்ப 5 நம்ம எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணா 15 கிடைக்கும்னு பார்த்துட்டோம்னா 3 தடவை. அப்ப 4 3ஆல மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 12. அடுத்து 15ங்கிறது அப்படியே எடுத்துக்கலாம். 15ங்கிறது 8 தான். அப்போ எது நமக்கு பெரிய விகிதம்னு கேட்டிருக்காங்க. அப்ப 12/15 தான் நமக்கு பெரிய ரேஷியோ. அவ்வளவுதான். ஸோ அப்ப ஆன்சர் 4:5. ஓகே, இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா சின்ன வேல்யூ தான் ஆன்சரா கொடுத்துருக்காங்க. அதனால இந்த இடத்துல நமக்கு 3:4 தான் ஆன்சர் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. எப்பவுமே நீங்க அந்த எண்ணத்துல ஆன்சர் கொடுத்துக்க கூடாது. ஜஸ்ட் எழுதி பார்த்து சால்வ் பண்ணிடணும். ஸோ சால்வ் பண்ணிடலாமா?
ஸோ 3:4 இல்லைன்னா 3/4 அடுத்து 7/8 எல்சிஎம் எடுத்தா 8 தான் கிடைக்கும் இல்லையா? அடுத்து ஸோ இந்த இடத்துல நம்ம 4ங்கிறது 2 டைம், அப்போ 6/8ன்னு கிடைக்கும். அப்போ 7/8 அப்படி எடுத்துக்கலாம். அப்போ இதுல எது பெரிய வேல்யூன்னு பார்த்துட்டோம்னா நமக்கு 7/8. ஏன்னா நமக்கு மிகப்பெரிய விகிதம் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு எல்சிஎம் எடுத்தாலும் நமக்கு 6/8 தான் கிடைக்கும். அப்போ பெரிய வேல்யூனா நமக்கு 7/8. ஆன்சர் 7:8. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு 4:5. நீங்க எல்சிஎம் எடுத்தா மட்டும்தான் இந்த இடத்துல ஈஸியா மிஸ்டேக் பண்ணாம ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அடுத்து 1:2 அல்லது 2:1 கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம எடுத்து தான் சால்வ் பண்ணணுமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா டைரக்டா இது ஆன்சர் கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம இந்த இடத்துல எல்சிஎம் எடுக்கும்போது 2 கிடைக்கும். அப்ப மேல 2ஆல மல்டிபிள் பண்ணும்போது 4 ஆகிடும் இல்லையா? இதை எடுத்து தான் சால்வ் பண்ணணும்னாலும் ஓகே தான். 1/2 அடுத்து 2/1. ஸோ எல்சிஎம் எடுத்தா 2. அப்போ 1 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணும்போது 2 கிடைக்கும். அப்ப மேல இருக்கக்கூடிய 2ஆல மல்டிபிள் பண்ணா 4. அடுத்து 2ங்கிறது 1/2. இதுல பெரிய விகிதம் அப்படின்னா நமக்கு 2/1 தானே. அப்ப ஆன்சர் 2:1. அவ்வளவுதான். இதெல்லாம் பேசிக்கான சம் தான். ஆனா இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்க சான்சஸ் அதிகம். கீழ்காணும் எண்களை கொடுக்கப்பட்ட விகிதத்தில் பிரிக்கவும் சொல்லியிருக்காங்க. அதாவது 3:2 என்ற விகிதத்தில் 20 பிரிக்கவும் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இதை பேஸ் பண்ணி நம்ம 3 சம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நீங்க வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு இந்த 3 கொஸ்டின் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, பார்த்துடலாம். ஸோ நமக்கு பார்த்துட்டோம்னா 20 அடுத்து 3:5. ஏன்னா டோட்டல் ரேஷியோ பார்த்துட்டோம்னா 5. 5ஆல 20 அடிச்சா 4. 4ஆல 3 மல்டிபிள் பண்ணா 12. அப்ப 2ன்னா 8. ஏன்னா நமக்கு 20ல 12 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 8 மட்டும்தான். இல்லை அதை நீங்க சால்வ் தான் பண்ணணும்னா 20 × 2 × 5. ஸோ அடிச்சோம்னா 4. 4ஆல 2 மல்டிபிள் பண்ணா 8. ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு வேல்யூ நீங்க கால்குலேட் பண்ணிட்டு மொத்த வேல்யூல மைனஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து 4:5 என்ற விகிதத்தில் 27 பிரிக்கவும் சொல்லியிருக்காங்க. அப்ப 27 × 4 / 9. ஏன்னா டோட்டல் ரேஷியோ 9. 9ஆல 27 அடிக்கும் போது நமக்கு எத்தனை டைம் கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 3 டைம். 3ஆல 4 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 12. ஸோ 12. அப்போ 5 டைம்னா நமக்கு 15. ஏன்னா 3 நம்ம 5ஆல மல்டிபிள் பண்ணா 15 கிடைக்கும். 4ஆல மல்டிபிள் பண்ணா 12. ஸோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்க தனித்தனியே எழுதியே சால்வ் பண்ணனாலும் ஓகே தான். ஏன்னா இதை பேஸ் பண்ணி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 சம் பக்கம் சால்வ் பண்ணிட்டோம். அதனால இதை மறுபடியும் உட்காந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லை. ஓகே, அடுத்து 6:14 என்ற விகிதத்தை 40 பிரிக்கவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பிளிட் பண்ணிடலாமா? 40 × நமக்கு 6:20. ஏன்னா டோட்டல் ரேஷியோ பார்த்துட்டோம்னா 6 கூட 14 ஆட் பண்ணும்போது 20 கிடைக்கும். 20ஆல 40 அடிச்சா 2 டைம். 2ஆல 6 மல்டிபிள் பண்ணா 12. அடுத்து 14ன்னா நமக்கு 28. ஆனா 2ஆல 14 மல்டிபிள் பண்ணும்போது 28 கிடைக்கும். அவ்வளவுதான். ஓகே, அடுத்து ஒரு குடும்பத்தில் மாத செலவுகளில் மளிகைக்கும் காய்கறிகளுக்கும் ஆகும் செலவுகளின் விகிதம் 3:2. இவை இரண்டிற்கும் ஒரே மாதத்திற்கு 4000 ஒதுக்கப்பட்டால் மளிகை மற்றும் காய்கறி ஆகியவற்றுக்கு செலவுகளை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சேம் அதே போல 4000க்கு 3 பங்கு எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ டோட்டல் ரேஷியோ 5. அப்ப 5ஆல அடிச்சா நமக்கு 8 டைம்னா 40. அப்ப 800. ஸோ 800 3ஆல மல்டிபிள் பண்ணா 3 × 8 = 24. அப்ப 2400. ஸோ அப்ப மளிகை பார்த்துட்டோம்னா 2400 இல்லையா? அடுத்து ஸோ அப்ப காய்கறி அப்படின்னா 1600 அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை நீங்க கால்குலேட் தான் பண்ணணும்னா 800 2ஆல மல்டிபிள் பண்ணா 1600. அவ்வளவுதான். ஏன்னா 4000த்துல 2400 மைனஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்து 63 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டு துண்டை 3:4 என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் கோட்டு துண்டுகளின் நீளங்களை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 63 × 3:7. ஏன்னா மொத்த ரேஷியோ 7. அப்ப 7ஆல 63 டிவைட் பண்ணா 9. 9ஆல 3 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 18, 27. அடுத்து
ஸோ 63ல 77 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 36. இல்லைன்னா 9ஆல 4 மல்டிபிள் பண்ணா 36. எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து ஆல்ரெடி நம்ம இதுக்கு சால்வ் பண்ணன சம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த இடத்துல நம்ம சால்வ் பண்றோம். எதுவுமே புதுசா எல்லாம் சால்வ் பண்ணல. ஓகே, 9வது சம். 2:3 மற்றும் 4 அடுத்த வேல்யூ கொடுக்கல, சமான விகிதங்கள் எனில் விடுபட்ட வகுப்பு. ஸோ சமான விகிதம்னு சொல்லிட்டாங்க. அப்ப 2 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணும்போது 4 கிடைச்சிருக்கு. அப்ப 3 2ஆல மல்டிபிள் பண்ணும்போது 6 கிடைக்குமா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏன்னா சமான விகிதம்னா 2 வேல்யூமே சேமான வேல்யூவால மல்டிபிள் பண்ணியிருப்போம். அடுத்து 4:7 சமான விகிதமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப 4:7 அப்ப 4:7 2ஆல மல்டிபிள் பண்ணா 8:14 கிடைக்கும். ஆப்ஷன்ல இருக்கான்னு கேட்டா கிடையாது. அடுத்து 3ஆல மல்டிபிள் பண்ணும்போது 4 3ஆல பண்ணா 12 அடுத்து 7 3ஆல பண்ணா 21. ஆப்ஷன்ல இருக்கான்னு கேட்டா ஆப்ஷன் டி. அவ்வளவுதான். ஸோ இப்படிதான் சமான விகிதம் நம்ம கால்குலேட் பண்ணணும். ரொம்ப ஈஸி தானே. நீங்க கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய சம்ஸ் எல்லாமே நீங்க பார்த்தது ஆன்சர் சொல்ற அளவுக்கு ரெடியாகிடலாம். அடுத்து 16/24க்கு எது சமான விகிதம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 16/24ங்கிறதுக்கான ரேஷியோ என்னன்னு பார்க்கணும். ஸோ அப்ப 16 அடிச்சோம்னா 4ஆல் அடிச்சா நமக்கு 4 டைம், 4ஆல் அடிச்சா நமக்கு எத்தனை டைம்? 6 டைம். அடுத்து 2ஆல் அடிச்சா நமக்கு 2, 2ஆல் அடிச்சா 3. அப்ப 2:3 கிடைக்குமா? ஸோ அப்ப நமக்கு ரேஷியோ பார்த்துட்டோம்னா 2:3. ஸோ சேம் நமக்கு எது அல்லன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த 4 வேல்யூஸ்ல எந்த வேல்யூ 2:3 கிடைக்காத வேல்யூன்னு பார்க்கணும். டிவைட் பண்ணலாமா? 6 நம்ம 3ஆல அடிச்சா 2, 9 3ஆல அடிச்சா 3. அப்ப 2:3 கிடைக்கும். அடுத்து 12ன்னா 4ஆல அடிச்சா நமக்கு 3. ஸோ 4ஆல அடிச்சா 3 டைம். அடுத்து அடுத்து 18 நம்ம 4ஆல அடிக்க முடியாது இல்லையா? அப்ப 4 இல்லை. ஸோ 6ஆல அடிச்சா 2 டைம், 6ஆல அடிச்சா 3. அப்ப 2:3. அடுத்து 5ஆல அடிச்சா 2, 5ஆல அடிச்சா 3. அப்ப 2:3. அடுத்து 70/78 பார்த்துட்டோம்னா 2ஆல அடிச்சா 10, 2ஆல அடிச்சா 14. மறுபடியும் 2ஆல அடிச்சா 5, மறுபடியும் 2ஆல அடிச்சா 7. அப்ப 5:7 எந்த விகிதம் சமான விகிதம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் 70/28. ஏன்னா அதுக்கு கிடைச்ச ஆன்சர் பார்த்துட்டோம்னா 5:7. அடுத்து 1600 ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பியோட ரேஷியோ பார்த்துட்டோம்னா நமக்கு 5. ஸோ அதுல 1600ல 5உடைய பங்கு எவ்வளோன்னு பார்க்கணும். ஏன்னா நமக்கு ஏக்கு கால்குலேட் பண்ணணும்னால அவசியம் இல்லை. டைரக்டா பியோட ரேஷியோ மட்டும் கால்குலேட் பண்ணி பிக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை மட்டும் சொன்னா போதும். ஸோ அப்ப 5/8. ஏன்னா டோட்டல் ரேஷியோ பார்த்துட்டோம்னா 8. 8ஆல 1600 அடிச்சா நமக்கு 200. ஏன்னா 8ஆல 16 அடிச்சா 2 டைம், அடுத்து 2 இருக்கு, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 200 5ஆல மல்டிபிள் பண்ணும்போது 1000 கிடைக்கும். அவ்வளவுதான். ஆன்சர் 1000. ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்து விகித சமம். ஜஸ்ட் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து விகித சமன் விதி கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு கோடி உறுப்புகளுடைய பெருக்கற்பலன் நடு உறுப்புகளின் பெருக்கற்பலனுக்கு சமமாகும்னெல்லாம் நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து கொஸ்டின் கேட்க சான்சஸ் அதிகம். அதனால இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒன் டைம் நீங்க எல்லா பாயிண்ட்ஸையும் ஒன் டைம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, எடுத்துக்காட்டு 3.6. விகித சம விதியை பயன்படுத்தி 3:2 மற்றும் 30:20 ஆகிய விகித சமமா என ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல நம்ம கிளாஸ் மல்டிபிள் பண்றதை பேஸ் பண்ணி இருக்கும். நமக்கு ஆல்ரெடி விகித சமக்கான விதி பார்த்துட்டோம்னா, அதாவது ஃபார்முலா பார்த்துட்டோம்னா a/b = c/d. ஓகேவா? ஸோ நமக்கு ஏபி பார்த்துட்டோம்னா 3:2. அப்ப 3/2ன்னு எழுதலாமா? அடுத்து c/d 30/20.
அதாவது இப்ப இந்த 2 வேல்யூஸும் நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது அதுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ ஈக்குவலா இருக்கணும். இப்ப 3ஆல 20 மல்டிபிள் பண்ணா, அதாவது 3ஆல 20 மல்டிபிள் பண்ணும்போது 60 கிடைக்கும். 2ஆல 30 மல்டிபிள் பண்ணும்போது 60 கிடைக்கும். அப்ப ஆன்சர் பார்த்துட்டோம்னா இந்த 0க்கு இந்த 0 அடிச்சும்போது 3:2 கிடைக்குமா? சோ அப்ப இது சமானம். சோ விகித சமமான்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் கரெக்ட் தான். சோ விகித சமத்தில் உள்ளது. ஓகே, அடுத்த சம். நமக்கு படத்தை பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஒரு கணினியை பயன்படுத்தி ஒரு படத்தின் அளவு பின்வருமாறு மாற்றம் செய்யப்படுகிறது. ஜஸ்ட் நம்ம அளவை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ கொடுக்கப்பட்டுள்ள படங்களின் விகிதங்கள் முறையே 2:5 மற்றும் 4:3. இதை நம்ம விகித சமமா இல்லையான்னு பார்க்கணும். ஓகே, கால்குலேட் பண்ணிடலாமா? ஸோ 2/5 ஈக்குவல் டு 4/3. கிராஸ் மல்டிபிள் பண்ணா 6 கிடைக்கும். இங்க பார்த்துட்டோம்னா 20 கிடைக்கும். ஸோ ஆன்சர் சமமா இருக்கான்னு கேட்டா கிடையாது. அப்ப விகித சமத்தில் இல்லை. ஸோ ஆன்சர் புரிஞ்சது தானே? பார்த்துட்டோம்னா A/B அடுத்து C/D. ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்றோம். 2 வேல்யூஸும் சேமான வேல்யூ கிடைக்கணும். அப்படி கிடைக்கலன்னா அது விகித சமமா கிடையாது. ஓகேவா? அப்படி கிடைச்சதுன்னா அது விகித சமமா இருக்கு. ஓகே, அடுத்து குறுக்கு பெருக்கல் விதியை பயன்படுத்தி பெட்டியை நிரப்புக. அதாவது விகித சமம் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு 1/5 கொடுத்துட்டு ஈக்குவல் டு அடுத்து 5 கொடுத்துட்டு அடுத்த வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 8ஆல 5 மல்டிபிள் பண்ணா நமக்கு 40 கிடைக்கும். அப்போ 1ஆல 40 மல்டிபிள் பண்ணா நமக்கு 40 கிடைக்கும். அவ்வளவுதானே? ஜஸ்ட் 8ஆல 5 மல்டிபிள் பண்ணும்போது 40 கிடைக்கும். அப்ப 40 நம்ம 1ஆல மல்டிபிள் பண்ணும்போது 40 கிடைக்கும். அடுத்து 1 முதல் 9 வரையுள்ள இலக்கங்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி முடிந்த அளவு விகித சமன்களை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்துட்டோம்னா இப்ப 2ஆல 6 மல்டிபிள் பண்ணா நமக்கு 12 கிடைக்கும். 4ஆல 3 மல்டிபிள் பண்ணா 12. ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ பார்த்துட்டோம்னா உதாரணத்துக்கு 1/2 எடுத்துக்கலாம் ஈக்குவல் டு. ஸோ அப்ப மல்டிபிள் பண்ணணும்னா அப்ப 4/8ன்னு எடுத்துக்கலாமா? அப்ப 2ஆல 4 மல்டிபிள் பண்ணா 8 கிடைக்கும். 1ஆல 4 மல்டிபிள் பண்ணா 8 கிடைக்கும். அப்ப விகித சமம் கரெக்டா தான் இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, அடுத்து 3.8. பாரி 5 இறகு பந்துகளை ஒரு விளையாட்டு பொருட்கள் விற்கும் கடையில் வாங்க விரும்புகின்றான். ஒரு பெட்டி, அதாவது 12 பந்துகள். பந்துகளின் விலை 180 எனில் பாரி 5 பந்துகளை வாங்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது 12 பந்துகளுக்கு 180 சொல்லிட்டாங்க. அவனுக்கு 5 பந்துகள் வேணும். அப்ப 12 பந்து 180னா 5 பந்துகளுக்கான பிரைஸ் என்னன்னு பார்க்கணும். ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸ் நம்ம டிவைட் பண்ணிக்கணும். கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கணும். 12ஆல 180 அடிச்சு எத்தனை டைம் கிடைக்கும்? ஸோ 1 டைம்னா 12, பேலன்ஸ் 6 கிடைக்கும். அப்ப 60 12னா 5. ஸோ அப்ப டோட்டலா 15. 5ஆல 15 மல்டிபிள் பண்ணா 75. இல்ல 180 நீங்க எப்பவும் போல பேசிக்ல இருந்து தான் டிவைட் பண்ணணும்னா தாராளமா பண்ணிக்கலாம். 18ல 12ங்கிறது நமக்கு 1 டைம். பேலன்ஸ் பார்த்துட்டோம்னா 18க்கும் 12க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 6. மேல இருக்கக்கூடிய 0 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். அடுத்து 60ல 12ங்கிறது நமக்கு 5 டைம் இல்லையா? ஸோ அவ்வளவுதான். அப்ப டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா அவ்வளவுதான். அப்ப மொத்தமா 15 டைம். அப்ப 15 நம்ம 5ஆல மல்டிபிள் பண்ணும்போது 75 கிடைக்கும். இல்ல நீங்க நார்மலா பேசிக்கா சால்வ் பண்ற மாதிரி இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். ஆனா இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டியது இல்லை. ஏன்னா நம்ம ஒரு மடங்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த வேல்யூ 5ஆல மல்டிபிள் பண்ணி 75 கண்டுபிடிக்க பேசாம ஜஸ்ட் இப்படி நீங்க டிவைட் பண்ணி கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் டைம் சேவ் ஆகும். ஓகே, அடுத்து எடுத்துக்காட்டு 3.9. ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை அது பயன்படுத்தும் சொல்லியிருக்காங்க. அதாவது 40 நிமிஷத்துல 3 அலகுகள் பயன்படுத்துது. அப்ப 2 மணி நேரம். 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். அப்ப 2 மணி நேரம்னா 120 நிமிஷம். அப்ப 120 நிமிஷத்துக்கு எத்தனை அலகு? ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸை டிவைட் பண்ணிக்கணும். கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கணும். 40ஆல 120 அடிச்சா நமக்கு 3 டைம். 3ஆல 3 மல்டிபிள் பண்ணா 9. அப்போ 9 அலகுகள். அவ்வளவுதான்.
ஓகே போதும். அடுத்து பயிற்சி 3.4 அடுத்து 3.3 அடுத்து 3.4ன்னு ஒரு 30 சம் பக்கம் இருக்கு. இதை நம்ம அடுத்த வீடியோல சால்வ் பண்ணலாம். உங்களால முடிஞ்சா நம்ம இவ்வளவு நாள் சம் பார்த்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி இந்த பயிற்சி கணக்கு உங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஜஸ்ட் ஆன்சர் பண்ணி பாருங்க. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களோட ஆன்சர் நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க மேக்ஸை கத்துக்க முடியும். ஜஸ்ட் வீடியோஸை மட்டும் பார்த்துட்டு இருந்தா நமக்கு கடைசி வரைக்கும் மேக்ஸ் கஷ்டம்தான். அதனால நீங்க ஒன் டைம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா தான் உங்களால மேக்ஸ்ல ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அவ்வளவுதான்.